ஹாய் மக்களே வணக்கம். அழகு அழகு சீரியல்ல ஸ்ருதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓடி போய் என்ன பண்றாங்க, நம்ம அண்ணியோட அம்மாவையும் தம்பியும் போய் நம்ம கன்வின்ஸ் பண்ணி சாரி கேட்கணும், வீட்டில் இது மாதிரி விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பேச போறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம சுரேஷும் தங்கராஜ் அதை பார்த்துறாங்க. பார்த்துட்டு வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க ஸ்ருதியை. வீட்டுக்கு தெரியாம ஏமாத்திட்டு வந்து இங்க கொஞ்சிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளவு தைரியம் சொல்லிட்டு பொது இடம் கூட பார்க்காம ஸ்ருதி அங்கேயே அடிச்சிடறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம மலரோட அம்மாவை அசிங்கமா தப்பாவும் பேசுறாங்க. கார்த்திகை வந்து போட்டு சார மாதிரியே அடிச்சிடுறாங்க. என்னடா பண்ண, லவ் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு வெக்கமா இல்ல, அந்த வீட்டுக்கே உன்னை வரக்கூடாது சொன்ன, இப்ப என்ன பண்ண, என் வீட்டு பொண்ணு கூட லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேவலமா பேசி அவனை ரத்தம் வர காயப்படுத்திடுறாங்க. மலரோட அம்மா வந்து காலை வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போயிட்டாங்க. என் பையன் எந்த தப்பு பண்ணல, உங்க பொண்ணை பார்க்கல அப்படின்ட்டு. அவ எவ்வளவு எடுத்து சொல்றா, இல்லம்மா நான் தான் அவங்கள பார்க்க வந்தேன்ட்டு. அவங்க யாரும் அவ பேச்சு கேட்காம ரெண்டு பேரும் தங்கராஜ் சுரேஷும் மாறி மாறி அந்த கார்த்திகை அடிச்சு போட்டுடுறாங்க. வீட்டுல வந்து ஒரே ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க, நம்ம எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு என்ன பண்ணிருக்கா, போயிட்டு இந்த வீட்டு மருமக இருக்கால மலர், அவங்க தம்பி கிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்கா, வேணு இவதான் வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அபாண்டமா பழி சொல்றாங்க. ஆனா மலர் வந்து என் தம்பி வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, இவங்க வீட்டுக்காரர் தான் வர சொன்னாரு, அதனால வந்தாங்க, உங்களுக்கு பிடிக்கல அதான் போயிட்டாங்கல்ல, எதுக்கு இது மாதிரி பேசுறீங்கன்றாங்க. இதுக்கெல்லாம் கேட்டுட்டு பாக்கியராஜ் வாய் மூட்டு கம்னியா தான் இருக்காரு. ராகவனும் அவங்க சம்சாரமும் தன் பொண்ணை அடிச்சு ரொம்ப கேவலமா பேசுறாங்க வாய்க்கு வந்தபடி. தராதரில் தகுதியான குடும்பத்தை கூட நீ லவ் பண்ணிருக்கலாம், போய் ஒரு பிச்சைக்கார பையனை போய் நீ லவ் பண்றியா, நீ தான் அவனை வர சொன்னியா எங்க வீட்டுக்கு, அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுறாங்க இந்த தங்கராஜ். அவனுக்கு வாய் என்ன வாயினே தெரியல, அவ்வளவு கேவலமான வார்த்தை, தகாத வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கான். மலர் எவ்வளவு எடுத்து சொல்றா, இதுமாதிரி தப்பா பேசாதீங்க, என் தம்பி அப்படி கிடையாது, என் குடும்பம் அப்படி கிடையாதுன்ட்டு. ஆமா அவங்க குடும்ப லட்சம் தான் தெரியுமே, ஏற்கனவே வந்து இந்த குடும்பத்துல வந்து நாடகம் ஆடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தானே, ஏற்கனவே நாங்க அதுல இருந்து மீறல, இப்ப புதுசா வர நாடகம் ஆடி பைசா பிளான் பண்ணி உங்க தம்பியை வந்து எங்க வீட்டு பொண்ணை ஓடி போக பிளான் பண்றீங்களான்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்துல உண்மையாகிற மாதிரி பேசுறேன் தங்கராஜ். அப்பதான் இந்த குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை வரணும்ல, அதான் அந்த ஆளுக்கு வேலை. தன்னோட பணக்கார திமுறை காட்டிட்டு இருக்கா. ரேவதி சொல்றா, ஸ்ருதி ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாதுங்க, ஃபர்ஸ்ட் அவளை பேச விடுங்கன்ட்டு. ஸ்ருதி யாருமே பேச விட மாட்டாங்க. கடைசியில ஸ்ருதி வந்து ஒரு நிமிஷம் நில்றீங்களா, நான் என்னத்துக்கு பார்க்க போனேன், எல்லாரும் இந்த வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்துனீங்களா, அவங்க வேதனைப்பட்டு போனாங்க, அதுக்காக தான் நான் சாரி கேட்க போனேன், நீ யாரடி சாரி கேட்க போனேன்னு சொல்லிட்டு அவளை அவங்க அம்மா அடிச்சிட்டு இருக்காங்க. தங்கராஜ் வந்து வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். என்ன குடும்பமா இது, இந்த குடும்பத்துக்கு வந்து என் குடும்பமா தான் நான் நினைக்கிறேன், ஏற்கனவே ஒரு குடும்பம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டது இன்னும் பத்தாதா, திருப்பி வந்து நீ நாடகம் ஆடுறியா, நீ எதுக்கு வயசு பொண்ணு வீட்டு விட்டு வெளியே போன, பாராட்டில உனக்கு அவங்ககிட்ட என்ன பேச்சு பஸ் ஸ்டாண்ட்ல, அதுவும் இப்படி இருந்தா மாமா, ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க மாமான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா பேசிட்டு இருக்கா இந்த தங்கராஜ். அவ பெத்த பொண்ணையே நம்பாத இந்த தங்கராஜ், கேவலமான தங்கராஜ் பேச்சு கேட்டுட்டு அம்மாவும் அப்பனும் அந்த பொண்ணை போட்டு அந்த அடி அடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இந்த தங்கராஜ் என்ன பண்றா, இந்த வீட்டில் எல்லாமே என் இஷ்டப்படி தான் நடக்கணும், உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணணும் எனக்கு தெரியும், தேவையில்லாமல் இது மாதிரி கொழுப்பு எடுத்து தெரியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதியை அடிக்க கை வாங்குறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து என்னடா இது வரைக்கும் வந்து கல்லூரி வாங்க மாதிரி நிற்கிறானே, எதுவுமே பேசலையே, கொஞ்சம் கூட சொரணையே சூடு இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம தங்கராஜை கையை பிடிக்கிறாரு. அவரு தங்கராஜை கையை பிடிச்சி என்ன கேட்க போறாரு தெரியல. அது நாளைக்கு வர எபிசோடு தான் பார்க்க முடியும். ஒரு பக்கம் இந்த அழகுமதி என்ன பண்றா, தான் வீட்டில் வேலை செய்யற வயலட்டுக்காக போயிட்டு சூப்பர்டென்ட் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா எஸ்ஐய பத்தி. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா கத்துறாங்க, எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை நீ தலையிடுற, அவ ஏற்கனவே 10 வீட்டுல வேலை செய்யறா, அந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் அவளை பத்தி யோசிக்கல, உனக்கு என்னதுக்கு அவளை பத்தி நீ யோசிக்கிற, அவ புருஷனை அடிக்கிறதுன்னா இன்னைக்கு நேத்தா, என்னைக்கும் அடிச்சுட்டு தானே இருக்கான், இப்ப கூட வீட்டுல குடிச்சிட்டு தான் இருக்கான், உனக்கே இது தேவையில்லாத இது, ஒரு பொட்டை பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியாத, இன்னும் உனக்கு கல்யாணம் கூட ஆகல, எதுக்கு தேவையில்லாம நீ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போற, இந்த வயசுல போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் படி ஏறலாமான்னு சொல்லிட்டு மதியோட அப்பா கேட்கிறாரு. அவளுக்காக தானே போய் மதி பேசுறா, இவ வாயை வச்சு சும்மா இல்லாத, ஐயா நான் அப்பவே சொன்னேன், இவங்க தான் கேட்கல, தேவையில்லாம வந்து அந்த எஸ்ஐ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க என்ன கூட்டு போனாங்கன்ட்டு ஒரு பாவங்க மதி தேவையில்லாம அவங்க அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா வேற எனக்கு என்ன நடக்கும் எதுன்னு தெரியல, பொம்பளை புள்ளைய வேற பெத்து வச்சுட்டு இருக்க, அதுவும் எஸ்ஐ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, உனக்கு என்ன தெரியும் போலீஸ்கார பத்தில, அவனுக்கு எதனா ஒன்று ஆயிப்போச்சு, மொத்த பழி உன் மேல தானே வரும், உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுமே, உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் என் கல்யாணத்திலே வந்து நிக்கிறீங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு கேஸை விசாரிக்காம ஒரு இரரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்காரு, வந்த கேஸும் அட்டன் பண்ணல, எதுவுமே எங்களை கேட்கல, அவமானப்படுத்தி அனுப்புறாரு, அதான்ப்பா நான் போய் சொன்னேன்றாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எதுக்கு நீ இப்படி பண்ற, உன் வேலையை மட்டும் பார்க்க மாட்டியா மதின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்காங்க. மதி சொல்ற நியாய தர்மத்தை யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், நம்ம பெத்த பொண்ணை வந்து நாளைக்கு வந்து கல்யாணம் ஆகணும், கோர்ட்டு கேஸுன்னு ஆயிடுச்சுன்னு என்ன நினைப்பாங்க, வீட்டு வாசல வந்து போலீஸ் ஜீப்லாம் வந்து ஏதோ தப்பு பண்ணிடுச்சு அப்படித்தான் நினைப்பாங்க, உலவாயம் மூடலாம் ஊர் வாயம் மூட முடியுமா, அந்த பயம் பெத்தவங்களுக்கு. ஆனா மதிக்கு வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத, தேவையில்லாம எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் தலையிடுறாங்க தெரியல. இந்த சுரேஷ் சும்மாவே
ஆடுவான். இந்த தங்கராஜ் கூட சேர்ந்துன்னு என்னென்ன பண்ண போகிறானே தெரியல. வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண போகிறானா, இவங்க அப்பா அம்மாவை மிரட்டுவானா, பிரச்சனையெல்லாம் கிரியேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த மதியால். ஆனால் மதி நல்லது தான் செஞ்சா. ஆனால் நல்லது செஞ்சால் கெட்டதாக தானே முடியுது. அது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் மதி. இந்த வேலைக்காரியை வேற தேவையில்லாமல் அவள் எஸ்கேப் ஆகிட்டா. அவளுக்காக தான் பேசினா, எவள் எஸ்கேப் ஆகிட்டா. பாவம் வீட்லேயே எல்லாட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கா. நாளைக்கு என்ன நடக்க போது தெரியல. கண்டிப்பாக அந்த சூப்பர்டென்ட் வந்து எஸ்ஐயை வந்து எதனா ஒன்று பண்ணுவார், சஸ்பெண்ட் எதனா பண்ணுவார். இந்த காண்டு வச்சு அவன் தங்கராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு மதி என்னென்னா பழி வாங்க போகிறான்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.